la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP developer launching Villa Vaibhavam October 4th, 5th and 6th now at Sirseri and Kundrathur. Starting from 99 lakhs. Avail Tata Punch EV on spot booking. Call 7825-806-806. திருப்பதி கோயிலினுடைய பிரசாதமான லட்டுல வந்து விலங்கின் கொழுப்பு வந்து கலக்கப்பட்டதாக அடல்ட்ரேஷன் நடந்ததாக செய்திகள் பரவிய உடனே இங்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த மாதிரி லட்டுல வந்து ஒரு கலப்படம் நடந்திருக்கா? கலப்படம் என்பது ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயம். ஏதோ 20ஆம் நூற்றாண்டுல தான் இதெல்லாம் நடந்ததா எல்லாம் நினைக்கிறேன். ஒரு தெய்வ வழிபாடு, இவ்வளோ கோடி மக்களுடைய வழிபாடு, அந்த வழிபாடில் அந்த பிரசாதத்தில் இது போல் கலப்படம் வந்து ஒரு சிஎம் கொடுக்குறாரு. அவர் இன்னொரு 4-5 எவிடன்ஸ் வச்சுக்காம இதை செய்ய முடியுமா? நான் அரசியல் ரீதியாக கொண்டு வர வேணாம், பரிகார ரீதியாக ஏதாவது நீங்கள் பேசுவீங்க, பட் நீங்களே அரசியல் ரீதியாக வந்ததுனால நான் நேரடியாக வரேன். இதை தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலைன்ஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் உட்காந்து இதையே அவர் தெரியப்படுத்தணும். இது எவ்வளோ பெரிய இஷ்யூ, இது நேஷனல் இஷ்யூ. இது அதாவதுங்க, நீங்கள் ஒன்று நடந்திருக்கிறதுன்றது அவரால் ஏற்றுக்க முடியாதுங்க. அவர் ஒரு பக்தராக இருந்தால் எப்படி ஏற்றுக்க? ஆர்டினரி கீ இருக்கு இல்லைங்களா, அதுவே இன்னைக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல 800 ரூபாய், அதை வந்து நீங்க வந்து 300 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. இது 2 கவர்மெண்ட்லயுமே நடந்திருக்கு. ஆமாங்க, சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்லயும் நடந்திருக்கு, ஜெகன்மோகன் கவர்மெண்ட்லயும். சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும், ஜெகனா இருக்கட்டும், இல்ல இது 2 ஆட்சி காலத்திலும் நடந்திருக்குன்னா அப்ப 2 ஆட்சி காலத்திலும் இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் நடந்திருக்கலாம், கலப்படம் நடந்திருக்கட்டும். யாரு பண்ணாலும் நான் என்ன சொல்றேன், எனக்கு என்ன சந்திரபாபு நாயுடு வேண்டியவரா? திருப்பதியில் வந்ததை பொறுத்த வரைக்கும் அது புனிதம் கெட்டதோ இது கெட்டதோ, ஆனால் ஒரு விஷயம், இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்லையும் இது ஒரு அலாரமிங், ஒரு மணி அடிக்கிற விஷயம் இல்லை. இங்கே தான் ஏதோ அரசியல் இருக்கோ, நீங்களும் பிஜேபி மாதிரியே பேசாரு, ஒரு பெருமாள் பக்தரா பேச. எனக்கு ஒன்னே ஒண்ணுங்க, இதுல அரசியல் தான் நீங்க கொண்டு வாங்க, நீங்க உங்களுக்கு தான் வரணும், உங்களுக்காக தான் வெயிட்டிங். நான் என்ன வெயிட்டிங்? தலைமை குருக்கள் 5 வருஷமா கதறின்னு இருக்காரு. கிச்சன் ஃபுல்லா லட்டு பிரசாதத்திலிருந்து அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு ஆளு கத்துன்னு கத்துனது அம்பலத்துக்கு ஏறாது. இதே சந்திரபாபு நாயுடு சார் சொன்ன உடனே பத்திக்கிச்சு. கலப்படம் எல்லா இடத்துலயும் நடக்குது, ரைட்டு. திருப்பதி லட்டுல கலப்படத்தை எல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிஞ்சே செஞ்சார், அந்த அரசாங்கம் தெரிஞ்சே செஞ்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒருவேளை தப்பு நடந்திருந்தால் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கு. அப்படி இதில் கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னா இது எதற்காக இதை செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சிலவங்களுக்கு வந்து அந்த வக்ர புத்தி இருக்கும், அது விசாரணை தெரியும். இல்ல இதெல்லாம் இதை போயிட்டு இப்படி வந்து கோடிக்கணக்கான மக்கள் வழிபடக்கூடிய புனிதமாக கருதக்கூடிய ஒரு கோயில் வழிபாட்டுல ஒரு பிரசாதத்திலே அந்த வேலையை பண்ணிருப்பாங்க. அந்த வக்கரத்தை பிரசாதத்தை தான் பண்ணுவாங்க. இதை வந்து உண்மையாவே களை எடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு அறைக்குள்ளார உட்கார்ந்து கூட பேசிருக்கலாம். அதுக்குள்ள மீடியாவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய தேவை ஏன் எழுது? இதை ஏன் அரசியலா அணுகிறார் சந்திரபாபு? திருப்பதி லட்டுல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தா அதை கடந்து போகணும், கண்டுக்க கூடாது, ஒண்ணுமே கண்டுக்க கூடாது. ஆனா ஒரு கேக்குக்குள்ள ஏதாவது நடந்தா அதை உலகம் முழுவதும் பேசணும். ஒரு நோம்பு கஞ்சியில் ஏதாவது பண்ணா அது பேசணும். ஏங்க, எந்த மதத்தில் நடந்தாலும் தப்பு தானுங்க. அதுல என்னங்க இருக்கு? இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏங்க பிரிக்கிறீங்க? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இதற்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா? இன்றைக்கு பெருமாள் பக்தர்கள்லாம் ரொம்ப வேதனையிலும் வருத்தத்தையும் அவங்களே பேசி இது வந்து பேசு பொருளாயிருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் யதார்த்த ஜோதிடரும் பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையாளர் பிரிவின் தலைவருமான திரு செல்வி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் செல்வி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், கடவுள் ஆசீர்வாதம். திருப்பதி கோயிலினுடைய பிரசாதமான லட்டுல வந்து விலங்கின் கொழுப்பு வந்து கலக்கப்பட்டதாக அடல்ட்ரேஷன் நடந்ததாக செய்திகள் பரவிய உடனே இங்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் இப்படி ஒரு கலப்படம் நடந்ததா நீங்களுமே உறுதிப்படுத்துறீங்களா? அதே போல இது நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்வதும் இதில் அரசியல் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி லட்டுல வந்து ஒரு கலப்படம் நடந்திருக்கா? கலப்படம் என்பது ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயம். ஏதோ 20ஆம் நூற்றாண்டில் தான் இதெல்லாம் நடந்ததா எல்லாம் நினைக்க வேணாம். அதாவது நம்மளது வந்து ஒன்றுமே வந்து கல்வெட்டுக்கள்னு இருக்குது. மன்னர் காலத்து கோயில்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்திலிருந்து இருக்கக்கூடியது தான் திருப்பதி. திருப்பதியில் வந்து நம்ம மைசூர் வந்து இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியுடைய மத்திய தொல்லியல் துறையுடைய
டைரக்டராக இருக்கக்கூடியவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதில் வந்து எல்லா கல்வெட்டு, அதில் தமிழில் இருக்கும் கல்வெட்டு, தெலுங்கில் இருக்கும், கன்னடத்தில் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, திருப்பதியில் போனால் தமிழில் நிறைய கல்வெட்டு. அதிலே வந்து மன்னர்கள் வந்து அதே போல் வந்து பல்லவராணி எல்லாம் இருக்கிறச்ச அவங்க வந்து காணவன் பெருந்தேவி எல்லாம் வந்து இந்த சமையல் நல்ல சிறப்பாக செஞ்சு சிறப்பாக இருந்ததுக்கு 4176 தங்க காசு கொடுத்ததெல்லாம் இருக்கு. அந்த கல்வெட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா, அர்ச்சகர்களுக்குமே சமையலில் குறை செய்பவர்களுக்குமே தண்டனை இருக்குன்னு. அர்ச்சகர்களுக்குமே, அதாவது கோயிலில் பூஜைகள்லையோ மற்ற விஷயத்திலேயோ குறை செய்தவர்களுக்கும், சமையலில் குறை செய்தவர்களுக்கும், சமையலறை சுத்தமாக வைக்கவில்லை என்றாலே தண்டனை இருக்கு. அதுபோல் வந்து ஏற்கனவே வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முறை வந்து அர்ச்சகருக்கும் சமையலில் இருந்தவங்களுக்கும் தவறு செய்ததற்காக தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த தலைமுறையே திருப்பதிக்கு வந்து, தலைமுறையாக தான் அந்த திருப்பதியிலலாம் அந்த இப்போ தான் நம்ம வந்து சிஸ்டம் ஏதோ இருக்கலாம், அந்த வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை அந்த ஊரை விட்டு அந்த இவங்களை விட்டு ஒதுக்கி வைத்ததெல்லாம் இருக்குன்னு இருக்கு. ஸோ திருப்பதி வரலாறுன்னு எடுத்தா, கோயில் வரலாறுல ஏதோ சந்திரபாபு நாயுடு காலத்தில் தான் கலப்படம்ன்றது இல்லை. ஆனால் அது எந்த லெவலில் கலப்படம்ன்றது இனிமேல் வரக்கூடிய அந்த ஆராய்ச்சிகளுடைய இப்போ தானே ஆராய்ச்சி கட்டுரைகளில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து விடுறாங்க. ஸோ நிறைய நம்ம பேச முடியாது, இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய விஷயம். ஏற்கனவே இருக்கும், மியூசியத்தில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும், இனி எடுப்பாங்க எல்லாரும் நல்ல நாட்டம் கொண்டவர்களும். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மக்களாட்சி. கோர்ட்டு, சட்டத்திட்டங்கள், மீடியா கீடியான்னு எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம். ஒரு சந்திரபாபு நாயுடு சார் வந்து ஒரு சிஎம்மாக இருக்கார், மக்களுடைய ஏகோபத்தில் அவர் வந்திருக்கார். ஜெகன்மோகன் ரெட்டி சாரும் ஒரு பெரிய லெவலுக்கு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர். அதில் வந்து இந்த அடல்ட்ரேஷனில் இவங்க ஏதோ ஒரே ஒரு லேபை வச்சு இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆமாம், நான் கேட்குறேன், நான் ஒரு லாயராக கேட்குறேன், ஜோசியர்லாம் விடுங்க, எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, அதுவும் இந்தியாவை கொந்தளிக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்தியாவில் 140 பேர் இருந்தால் 100 கோடி பேர் பக்தர்கள்னு சொல்லுவாங்க, நான் அதை கூட சொல்லலை. அதில் பாதி பேர் 70 கோடி பேர் பக்தர்களாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு திருப்பதி சென்டிமெண்ட் அது. திருப்பதி என்றால் நீங்கள் அந்த பிரசாதம் வந்து இப்போ நானே வந்து உங்ககிட்ட கொடுக்குறனாலே, நான் வந்து எப்பவுமே எனக்கு ரெகுலராக பிரசாதம் வந்தாலும் அது வந்து லட்டு தானேன்னு உட்காந்து வாங்க மாட்டோம். எழுந்து திருப்பதி பெருமாளே வந்திருக்குதான்னு நினச்சி தான் கும்பிட்டு வாங்குவோம். இல்லை, லட்டியே கும்பிட்டு சாப்பிடுவாங்க நிறைய. இல்லை வாங்குறது இல்லாமல் எப்பவுமே திருப்பதி பிரசாதத்துக்கோ இல்லை மற்ற கோயில் பிரசாதத்துக்கோ என்னன்னா, நீ மட்டும் சாப்பிடாம எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது ஒரு விதி. அது எல்லாருக்கும் யாராருக்கு கொடுத்தாலும், இப்போ திருப்பதியில் 2 லட்சம் பேர் போகிறான்னா 2 லட்சம் பேர் வாங்கின்னு வர பிரசாதம் வந்து இன்ட்டு 4 போகும், 8 லட்சம் பேருக்கு அப்படி போகும். சரி. ஸோ இது போல் வந்து கணக்கு 365 நாள் கணக்கு போட்டுக்கு. நான் என்ன சொல்கிறேன், அந்த பக்த பெருமக்களோடு வரும். இப்போ ஹஜ் யாத்திரை போகிறாங்க, ஹஜ் யாத்திரை போயிட்டு நம்ம முஸ்லீம் நண்பர்களே நமக்காக கொண்டு வராங்க அந்த கோயிலேருந்து. நம்ம முஸ்லீம் தான் கொடுக்குறாருன்னு நம்ம உட்காந்து வாங்குறோமா? இல்லை, இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு இதுக்கு போகிறோம், நமக்கே திடீர்னு போகிறோம், ஒரு இது இல்லைன்னா மவுண்ட் ரோடு தர்காவுக்கு போகிறோம், நமக்கு துவா வாசிக்கிறாங்க. துவா வாசிக்கிறச்சு அவங்கள வந்து பூந்தி பிரசாதத்தை கொடுக்குறாங்க. பூந்தி பிரசாதத்தை கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம இடது கையில் வாங்குகிறோமா? அந்த பயபக்தியோடு தானே வாங்குறோம். நான் என்ன கேட்குறேன், சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சில் திடீர்னு நமக்காக வேளாங்கண்ணிக்கு போகிறோம், அங்கேயும் நமக்காக அப்பமோ மற்ற இதுவோ கொடுக்குறச்ச எவ்வளோ பயபக்தியோடு வாங்குகிறோம். நான் என்ன கேட்குறேன், இது போல் ஒரு வேளாங்கண்ணி, இது போல் வந்து ஒரு முஸ்லீமுடைய இஃப்தார் விருந்து, இது போல் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய நோன்பு கஞ்சின்றது ஒரு புனிதத்தினுடைய உச்சம் அவங்களை. அது வந்து அந்த நோன்பு இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு கொடுக்கக்கூடிய பசியாற்றுதல் கிடையாது. சரி, அது வந்து அவங்களுக்கு ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தில் அந்த சமூகத்துக்கு அந்த அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் ஒதுக்கி வைத்த சில உணவை சேர்த்து அதை வந்து கொடுத்துட்டாங்கன்னா விட்டுருவாங்களா சும்மா? இதே இந்த மக்கள்லாம் இப்போ இவ்வளோ பேர் கத்துறாங்கல்ல, இதனால் செத்தா போயிட்டீங்கன்னு ஒரு தலைவர் கேட்குறாரு, இதில் என்ன இருக்குன்றார். இது என்ன இருக்குது, எல்லாருமே எல்லா விதத்துலேயும் இருக்குது. இப்போ உணவு முறை எடுத்தால் பிஸ்கெட்டில் கூட
புரோட்டீன் சம்மந்தப்பட்ட உணவுன்னு பார்த்தீங்கன்னா மீனுடைய கருவாடு தூளெல்லாம் கலக்குறாங்கன்றது எப்பவுமே நமக்கு இருக்கு. சரி. நிறைய இன்னைக்கு வந்து டின் ஃபுட்ஸு வருது பார்த்துங்க. அதில் சேர்க்கக்கூடிய சில புரோட்டீனாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், எலும்புகளுடைய இது எல்லாமே இருக்குது, அதெல்லாம் வேற. ஆனால் திருப்பதி வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும், ஒரு தெய்வ வழிபாடு, இவ்வளோ கோடி மக்களுடைய வழிபாடு, அந்த வழிபாடில் அந்த பிரசாதத்தில் இது போல் கலப்படம் வந்து ஒரு சிஎம் கொடுக்குறாரு. அவருடைய வாழ்க்கையில் இப்போ இந்த ரிப்போர்ட்டு அவர் இன்னொரு 4-5 எவிடன்ஸ் வச்சுக்காம இதை செய்ய முடியுமா? இல்லை, அதையெல்லாம் வெளிப்படுத்தணும். ஒன்று, இவ்வளோ வேகமாக நான் அரசியல் ரீதியாக கொண்டு வர வேணாம், பரிகார ரீதியாக ஏதாவது நீங்கள் பேசுவீங்க, பட் நீங்களே அரசியல் ரீதியாக வந்ததுனால நான் நேரடியாக வரேன். இதை தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் உட்காந்து இதையே அவர் தெரியப்படுத்தணும். இது எவ்வளோ பெரிய இஷ்யூ, இது நேஷனல் இஷ்யூ. இது அதாவதுங்க, நீங்கள் ஒன்று நடந்திருக்கிறதுன்றது அவரால் ஏற்றுக்க முடியாதுங்க. அவர் ஒரு பக்தராக இருந்தால் எப்படி ஏற்றுக்காங்க? ஒரு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோ இல்லை நீங்கள் வேற ஏதாவது இதை ஹைலைட் பண்ணி இதை எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் அந்த பிரச்சனையை. ஆனால் பிரச்சனையை உருவாக்கி இருக்காரு சந்திரபாபு நாயுடு. இவ்வளோ தொலைவு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா பிரச்சனை உருவாக்குறாங்கன்னா நீங்கள் ஒன்று கேட்குறேன், உங்கள் நிர்வாகம் இருக்கட்டும், உங்கள் நிர்வாகத்திலே இருக்குது, நம்ம ஓப்பனாக பேசுவோம். உங்கள் நிர்வாகத்தில் ஒரு ஊழியர் ஏதாவது தப்பு பண்ணால் மொத்தம் ஆதனுக்கு தானே அது டிஃபெக்ட்டு. சரி. திருமலை திருப்பதியுடைய ஒரு விஷயம் இன்னைக்கு அவர் வந்து இது மாதிரி அவர் கொண்டு வரலன்னா அவரும் நாளைக்கு கொலிவுட் ஆயிட்டார் தானே சொல்லுவாங்க. அவரே கண்டுக்காம இதை குமுக்குமா முடிக்கணும், இது வந்து சரி வராது, இது வந்து ரொம்ப இதுவாகும் அப்படின்ட்டா இவருக்கு என்ன வந்ததுன்னு தானே அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க. ஏன் அன்னைக்கே சொல்லலைன்னு நான் கேட்கறது என்னன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி மேல தப்பு இருக்குன்னு வைங்க, இல்லைன்னே வைங்க. இல்ல தப்பு இருக்கா இல்லையா நான் பேச வரேன். தப்பு இல்லை, பார்வையில் தப்பு இல்லைன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்றது அரசு இல்லை, கோர்ட் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு, நிறைய லேப்ஸ் இருக்கு, எல்லா லெவலான இருக்கு. நான் என்ன கேட்குறேங்க, 2 விஷயம். சந்திரபாபு நாயுடு சார் கொண்டு வந்தனால திருப்பதி இவ்வளோ நாள் புனிதமாக இருந்ததெல்லாம் நான் பேச வரல. நான் என்ன கேட்குறேன், திருமலை திருப்பதி தான் வாட்டிக்கனுக்கு அடுத்து அதிக வருவாய் இருக்கக்கூடிய கோயில். இப்போ வந்து எல்லாருமே வந்து அயோத்தி ராமர்னுவீங்க, நான் இன்னும் அந்த கணக்குக்குள்ள போல. நான் என்ன கேட்குறேன், சந்திரபாபு நாயுடு இருந்திருக்காரு, ஜெகன் இருக்காரு, வைஎஸ்ஆர் இருந்திருக்காரு, இவ்வளோ பெரிய திருப்பதியில் இவங்களால ஒரு பசுமடத்தை வைக்க முடியாதா நான் கேட்குறது. அடுத்தது லேப் ஃபெசிலிட்டிஸு, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய டைரி மில்க் எடுக்கிறாங்க, நெய் எடுக்கிறாங்க, அது இல்லாமல் மற்ற பொருளெல்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாதாம் எடுக்கிறாங்க, முந்திரி எடுக்கிறாங்க, பிஸ்தா எடுக்கிறாங்க, கற்கண்டு எடுக்கிறாங்க, பச்சை கற்பூரம் எடுக்கிறாங்க. அந்த லட்டுன்றது பலதரப்பட்ட விஷயத்தில் தான் வருது, இன்க்ரீடியன்ஸில் கடலை மாவுலேருந்து எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லேப் வைக்க வேண்டியது தானே. குவான்டிட்டி எவ்வளோ பெரிய குவான்டிட்டி, உங்களால் ஒரு லேப் வைக்க தெரியாதா? திருப்பதியில வைக்க முடியாதா? நான் என்ன கேட்கறேன், 2 பேருமே அதை பண்ணாம விட்டுருக்காங்கல்ல. அதை தான் நான் சொல்றேன். சரி. அதாவது இது எப்படின்னா, இந்த கோயில் சிஸ்டம் வருமானம் வருது இல்ல, வருமானத்துக்கு மட்டும் ஆசைப்படுறல. நான் என்ன கேட்குறேன், எனக்கு பேசுங்க சார். ஒரு சாதாரண நீங்களும் நானும் போ, ஆர்டினரி கடை, பிராண்டு பேரே வேணாம், சாதாரண ஒரிஜினல், சாதாரணமாக, அதாவது ரொம்ப ஹை எண்டு கிடையாது. நான் சொல்கிறது A2 மில்க்கு கிடையாது, நான் சொல்கிறது A2 கீ கிடையாது. அந்த கீ நீங்கள் வாங்கணும்னா 2500 ரூபாய் ஒரு கிலோ நிற்கும் பசு நெய். ஆர்டினரி கீ இருக்கு இல்லைங்களா, ஆர்டினரியாக இது பசு நெய்ன்னு கொடுக்கறது, அதுவே இன்னைக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் 800 ரூபாய், எப்படி ரீட்டைல் ப்ரைஸில் 960 ரூபா வரும். சரி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து 300 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. இது 2 கவர்மெண்ட்லயுமே நடந்திருக்கு. ஆமாங்க, சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்லயும் நடந்திருக்கு, ஜெகன்மோகன் கவர்மெண்ட்லயும். சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும், ஜெகனா இருக்கட்டும். சரி. இது வந்து எப்படி வந்து நான் என்ன கேட்கிறேன், இதுலயே அவன் வந்து எப்படி கொடுப்பான், எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, இது 2 ஆட்சி காலத்திலும் நடந்திருக்குன்னா அப்ப 2 ஆட்சி காலத்திலும் இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் நடந்திருக்கலாம், கலப்படம் நடந்திருக்கட்டும். யாரு பண்ணாலும் நான் என்ன சொல்றேன், எனக்கு என்ன சந்திரபாபு நாயுடு வேண்டியவரா? நான் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய திருமலையுடைய கோவிந்தா போடக்கூடிய ஒரு சாதாரண பக்தன். அந்த பெருமைகளை சொல்லி வாழக்கூடியவன் நான். எனக்கு ஜோதிடன் இருக்கனால அந்த திருப்பதி நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமும் பார்க்கணும். நம்ம 320 ரூபா கான்செப்ட்ன்றது பசுனை கிடைக்குமான்றத நம்ம சிந்திக்கணும். சும்மா அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டாருன்றது இல்லை, இதனுடைய வழி வகை என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள்.
இவ்வளோ நாள் அவங்க புத்திசாலித்தனமாக என்ன பண்ணியிருக்காங்க, நந்தினின்ற கர்நாடகா கவர்மெண்ட்டுடைய நெய்யை வாங்கியிருக்காங்க. சரி. அந்த நெய் எப்படின்னா அதில் பசுமாடு இருக்கும், எரும மாடு இருக்கும், பசு நெய் மட்டும் இருக்காது. ஆனால் அந்த நெய்யாவே இருக்கும். அதில் வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சொல்கிற மீனோ சோயாவோ வெஜிடபிள் ஆயிலோ பன்றி கொழுப்போ இல்லை வேற ஃபிஷ் ஆயிலோ இதுக்கு சாத்தியம் கிடையாது. சரி. ஆனால் இவங்க ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சொந்தக்காரர் வந்த பிறகு ட்ரஸ்டியா இந்த ஆஸ்பெக்ட் வந்து, ஏன்னா நந்தினி வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய கோஆபரேட்டிவ் பாடி. சரி. அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே சொல்றாங்க, இதுக்கு எங்களை மீறி கீழே ஒருத்தன் கொடுக்குறான்னா அவன் அடல்ட்ரேஷன் தான் பண்ணுவான்னு லெட்டர் கொடுக்குறாங்க. எது? அந்த கர்நாடக நிறுவனம். ஆமா, கர்நாடக நிறுவனம் கொடுத்துருக்கிறது இருக்குது, எவிடன்ஸ். நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, வீடியோ அனுப்புறேன். இல்ல, ஏஆர் நிறுவனம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க, இதுல நாங்க எங்கனாலும் நாங்க சவால் விடுறோம்ன்றாங்க. ஒரு நிறுவனம் அப்படிதான் சார் பேசுவாங்க. கேஸ் வரட்டும், எல்லாமே வரும். நான் சொல்றது எனக்கு ஏஆர் நிறுவனம் சொந்தக்காரா இல்லை அகெயின்ஸ்டா? சரி. நான் வந்து என்னன்னா நந்தினி ரிப்போர்ட்டை நான் சொல்றேன் உங்களுக்கு. நந்தினி வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். நீங்க வந்து எங்களை ஏன் மாத்துறீங்க? நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், எங்களுக்கே நஷ்டப்பட்டாலும் இது கோஆபரேட்டிவ். ஏன்னா இப்போ ஆவின் கொடுக்குது, ஆவின் கொடுக்குற ஒரு லிட்டருக்கும் எனக்கு பதில் சொல்லுங்க, ஹெரிட்டேஜ் கொடுக்குற ஒரு லிட்டருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். சரி. ஏன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சில நஷ்டத்தை ஏற்றுக்கும், நஷ்டத்தை ஏற்றுக்குன்னா மக்களுக்கு கொடுக்கும். ஆவின்ல ₹1 பால் ஏற்றினா நீங்கள் கொதிப்பீங்க, அதே ஹெரிட்டேஜில் ₹3 ஏற்றினாலும் நீங்கள் கொதிக்க மாட்டீங்க. ஏன் கொதிக்க மாட்டீங்கன்னா ஹெரிட்டேஜ்ன்றது நீ வேணா வாங்கிக்கோ, சரி, வேணான்னா போ. ஆனால் ஆவின் அப்படி கிடையாது, மக்களோட ஒன்றியப்பட்ட விஷயம். அது போல் ஒரு ஆவின் நிறுவனம் இப்போ நம்மதில் என்ன பேசுகிறாங்க, இவங்க இது வரைக்கும் ஹெச்ஆர்என்சியில் இது வரைக்கும் ஒன்றுமே பேசாதவங்க, இல்லை 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 நாங்கள் ஆவின் தான் வாங்குறோம். இனி எல்லாம் ஆடிட்டிங்கெல்லாம் எடுத்தால் தான் தெரியும் அதனுடைய லட்சணம் எப்படின்னு. நீங்க ஒட்டுமொத்த கோவில்களின் புனிதத்தன்மையே கேள்வி எழுப்புவீங்க. நான் என்ன கேட்குறேங்க, இப்போ வந்து திருப்பதியில் வந்ததை பொறுத்த வரைக்கும் அது புனிதம் கெட்டுதோ இது கெட்டுதோ, ஆனால் ஒரு விஷயம், இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்லையுமே எல்லாமே இது ஒரு அலாரமிங், இது ஒரு மணி அடிக்கிற விஷயம் இல்லை. இங்கே தான் ஏதோ அரசியல் இருக்கோ, நீங்களும் பிஜேபி மாதிரியே பேசாதீங்க, ஒரு ஒரு பெருமாள் பக்தரா பேசுங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுங்க, இதுல அரசியல் தான் நீங்க கொண்டு வாங்க. நீங்க உங்களுக்கு தான் வரணும், உங்களுக்காக தான் வெயிட்டிங். நான் என்ன வெயிட்டிங்? தலைமை குருக்கள் 5 வருஷமா கதறின்னு இருக்காரு. சரி. ரமண தீட்சிதர். ஆமா, அவர் பேட்டியும் உங்களை எடுத்திருக்கீங்க. ஆமா. ஓன்னு கதறாரு, அங்க எல்லாமே கெட்டு போச்சு, தவறுகள் நடக்குது. இல்ல இல்ல, அவரு நான் பேசுறது அட்மினிஸ்ட்ரேஷனை சொல்றாரு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன சொன்னாரு, சமையல் அறையில அவ்வளவு தவறு நடக்குதுன்றாரு. கிச்சன் ஃபுல்லா லட்டு பிரசாதத்திலேருந்து அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு ஆள் கத்துன்னு கத்துனது அம்பலத்துக்கு ஏறாது. நான் என்ன சொல்கிறேன், இதே சந்திரபாபு நாயுடு சார் சொன்ன உடனே பத்திக்கிச்சது. பத்திக்கின பிறகு இதோ எல்லாமே வந்திருக்குது. ஒரு லேப் ரிப்போர்ட்ரு, எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், அதே போல் யாரும் மக்கள் முட்டாள் கிடையாது. இந்த ஒரு லேபு கொடுத்துருக்கிற குஜராத் லேபை வச்சு சந்திரபாபு நாயுடு சாரு இவ்வளோ பெரிய அலிகேஷனை கொடுப்பாருன்னு நீங்க நம்பினீங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை. நான் இந்த நம்பிக்கையை மதிக்கிறேன். இது குஜராத்தில் எடுத்த லேப், நான் பொலிட்டிக்கலாக பார்க்குறேன். நான் இதை அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனத்தை கேள்வி வைக்கிறேன். குஜராத்தில் எடுத்த லேபு, சந்திரபாபு நாயுடு இப்போ அங்கே அலைன்ஸில் இருக்காரு, பவன் கல்யாண் திடீர்னு சனாதன தர்ம ரக்ஷனா அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கோயிலையும் தாங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு போர்டு அமைச்சிட்டு வரணும் அப்படின்ற, இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ இந்த டாட்டெல்லாம் இணைச்சா இந்தியா முழுவதும் கொண்டு வரணும்ன்றது இன்னைக்கு இல்லைங்க சார். பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருக்கு. பவன் கல்யாண் என்னைக்கு கட்சியில அரசியல்ல வந்தாரோ அந்த அரசியல் அவர் தனி கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்து அவருடைய வியூ இதுதான் இருக்கு. சரி, அது ஒவ்வொருத்தருடைய வியூ. நான் இப்போ ஹெச்ஆர்என்சி நாங்க இது பண்ணோன்றதுக்கு நான் கொடி பிடிக்கல, எனக்கு அது வேணாம். நான் என்ன சொல்றேன், என்ன வேணுமா நடக்கட்டும். அந்த காலத்துல இருந்து நான் உங்களுக்கு இன்னும் சொன்னேன், கல்வெட்டு ஆராய்ச்சியிலேருந்து எடுத்து கொடுக்குறேன். ஏதோ இப்போ நடந்த மாதிரி இல்லை, இது அந்த காலத்திலேயே மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கூட இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது நடக்காம இருக்கணும்ன்றது தான் நான் ஒரு பக்தனா பேசக்கூடிய விஷயம். இப்போ கூட நான் என்ன சொல்றேன், லாயரா என்ன சொல்றேன், இவங்களே டைரக்ஷன் கேட்கலாம் ஹைகோர்ட்ல. யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி கேட்கலாம். ஹைகோர்ட்டுடைய ஏன்னா இவ்வளோ பெரிய சென்சேஷன் விஷயனால ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸே ஒரு ஃபுல் பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணி அவங்க மூலியமா இதை விசாரிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ அவங்க தண்டனை, நான் எங்கேயாவது ஜெகன்மோகன் ரெட்டி
இதுக்கு வந்து இதுன்னு சொன்னேன்னா, நான் என்ன கேட்குறேன், ஜெகன்மோகன் ரெட்டியாக இருந்தாலும் அந்த நிர்வாக அதிகாரி, அந்த கோயிலுடைய தக்காரு, அந்த கோயிலுடைய இவங்கெல்லாம் தான் அரங்காவலர்கள் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் பொறுப்பேற்கணும். நான் என்ன கேட்குறேன், பழனி கோயில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம பழனி கோயில் பேசுறச்சு கவர்மெண்ட்டுக்கு தப்பு வரும். ஆனா சிஎம் போய் குத்தம் சொல்ல முடியுமா? முடியாது. நான் வந்து என்ன சொல்றேன், நான் 1 by 1 தான் வரேன். ஆனா இங்க பேசுறவங்க இப்படி வலதுசாரி அமைப்புடைய பாஜக, RSS, அவர் ஒரு கிறிஸ்துவ மிஷினரி, அவர் என்னதான் இருந்தாலும் வேற்று மதத்தை சார்ந்தவர், இதையெல்லாம் பேச வேண்டிய தேவை ஏன் எழுது? திமுக காரங்க, திராவிட ஆதரவாளர்கள் இப்படி கொந்தளிக்கிறாங்க, உடனே நம்ம அதை பேசுற நாம இதையும் பார்க்கணும் இல்ல சார்? அப்போ நான் என்ன கேட்கிறேன், அவங்க பேசுறாங்கன்றல, நான் என்ன கேட்கிறேன், இதே வந்து இது போல ஒன்று நடந்திருக்கு, இது விசாரிக்கணும், இது வந்து தவறு நடந்துதா தண்டனை எடுக்கணும்ன்றது தானே அரசியல் கட்சிங்க பேசணும். சீமான் அண்ணன் எப்படி பேசுறாரு, அதே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பேசுது, திராவிட கழகத்துக்காரங்க எப்படி பேசுறாங்க, சோசியல் மீடியாவில் யாரோ பேசுறாங்க, அவ்வளவுதாங்க. சீமான் அவர்கள் கூட ஒரு கருத்தை அவர் வந்து ஒரு மொழி நடையில அவருடைய பேச்சு வழக்குல சொல்றாரு, அவரும் இதை கொச்சைப்படுத்தணும்னு பேசுறாரு. அப்படி கிடையாதுங்க. இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, தவறு நடந்தா அதுல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாருல, சரி, அப்படிதாங்க அரசியல் பேசணும். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளோ எங்க 140 கோடி ஜனத்தொகையில 70 கோடி மக்கள், நான் பாதியா தான் சொல்றேன், 70 கோடி மக்களுக்கு, அதாவது ஒரு தாயா பிள்ளையா இருக்கக்கூடியது மாதிரி எங்களுக்கு பெருமாளுங்க. பெருமாள்ன்றது இன்னைக்கு புரட்டாசி மாசம்னா, புரட்டாசி மாசத்தினுடைய விஷயம் உங்களுக்கு தெரியும், உங்க குடும்பத்துல இருக்க உங்க லேடிஸ்க்கு தெரியும். நான் என்ன கேட்கிறேன், எந்த நிமிஷத்துல எந்த இதுலயும் வருஷத்துக்கு ஒரு 100 நாளாவது கோயந்தான்னு சொல்லாத வீடு கிடையாதுங்க. பெருமாளை வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐதீகத்தில் இருக்கக்கூடிய, நான் என்ன சொல்றேன், எல்லாத்துலேயும் கொச்சப்படுத்துறது. நான் என்ன கேட்குறேன், இவங்களுடைய இந்த கும்பல் மிஷினரிலாம் அதெல்லாம் நான் பேச வரல, பேசுறாங்களே உங்க சகாக்கள் பேசட்டும். நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு சந்திரபாபு நாயுடு சாருடைய உறவினராக இருந்த தக்கார் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம். அவர் எதுக்கு, அவருக்கு ஏன் வக்காலத்து வாங்கின சிஎம் ஓடி வராரு, பழைய சிஎம் ஏன் வராரு? அவர் தானே பதில் சொல்லணும். சரி, அவர் தானே வரணும். சிஎம்மா இவர் இருந்திருக்கட்டும். இவர் என்ன சொல்றா, நீங்க எந்த விசாரணை வேணுமா பண்ணிக்கோ, எந்த இது வேணுமா எடுத்துக்கோ, எனக்கு பயம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு லேபுக்கு 10 லேபு கொடு, இது வந்து கவர்மெண்ட் வந்து சிபிஐ விசாரிக்கட்டும் எல்லாம் கேட்கிறாருல, கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. அவங்க தானே இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இல்லைங்க, நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் இப்படி தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னா அவர் கண்டிப்பா விளக்கம் கொடுத்தானே. ஆட்சி காலத்துல நடந்ததுக்கு அவருக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்? கொடுத்துதான் விளக்கம் கொடுக்கணும். ஏங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு விஷயம், நீங்க கலப்படம் எல்லா இடத்துலயும் நடக்குது, ரைட்டு. திருப்பதி லட்டுல கலப்படத்தை எல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிஞ்சே செஞ்சாரு, அந்த அரசாங்கம் தெரிஞ்சே செஞ்சுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்படி ஒருவேளை தப்பு நடந்திருந்தால், தப்பு நடந்ததா தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கு, தப்பு நடந்ததா அவருக்கு தெரியாம எப்படி, இதுக்கு எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி இன்டெலிஜென்ஸ் எதிர்க்கு இருக்கு, விஜிலன்ஸ் எதிர்க்கு இருக்கு. திருப்பதி தேவஸ்தானம் கோயிலில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் என்ன பண்ணுச்சு, எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ சிஎம் இருக்காரு, இன்னைக்கு காலையில் ஒரு ரவுடி என்கவுண்டர் ஆகுது. ரவுடி என்கவுண்டர் வந்து 4 மணிக்கு ஆகணும்னா 4:02 அவர் டேபிளில் இருக்கணும் சார், ரிப்போர்ட்டு அவர் டேபிளில் இருக்கணும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட்னா, ஒரு கவர்மெண்ட்டுடைய பாடினா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அதாவது இது போல் ஒரு விஷயம் வந்திருக்கு, இது போல் மிக்சிங் ஆகுது, இந்த கம்பெனி அடல்ட்ரேஷன் ஆகிருக்கு, ரிட்டர்ன் ஆகிருக்குது. திருப்பதி தேவஸ்தானத்திலே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜெகன்மோகன் ரெட்டி பீரியடில் நாங்கள் 15 முறை தான் சந்திரபாபு நாயுடு பீரியடில் நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சிங்க, ஆனால் நாங்கள் 18 முறை அனுப்பிச்சிருக்கோம். அந்த 18 முறை நீ என்ன அனுப்பிச்ச? அந்த ரிப்போர்ட் இருக்கும்ல, இல்ல என்ன டிஃபெக்ட்ஸ்னு அவங்க சொன்னாதான் தெரியும். டிஃபெக்ட் இருக்கும்ல, அந்த டிஃபெக்ட் இருக்கிறதுக்கு தான் சார் திருப்பதியில திருமலையில விஜிலன்ஸ் எதுக்கு சார் இருக்கான் சார்? இந்த 18 முறை டிஃபெக்ட்ஸோ 15 முறை டிஃபெக்ட்ஸ் சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்ல நடந்ததா இருக்கட்டும், நான் என்ன கேட்கிறேன், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமா ஹைலைட் இருந்திருந்தா நிச்சயமா இது வந்து பெரிய ஒரு இஷ்யூவா அன்றைக்கே மாறி இருக்கும் இல்ல? அன்னைக்கு இப்ப வருது இல்ல, இப்ப எப்படி வந்து இது குஜராத் கொடுத்த ரிப்போர்ட்டும் இங்க உட்காந்து சந்திரபாபு நாயுடு சொல்றதும் பவன் கல்யாண் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அரசியல் ரீதியா ஜெகன்மோகன் ரெட்டியை இழிவுபடுத்த சந்திரபாபு நாயுடு சாருக்கு ஒரு மெயில் போடுறாரு, இனிமேல் அப்படியெல்லாம் குஜராத்துக்கெல்லாம் அனுப்பாதீங்க, இங்க மெட்ராஸ்ல மாதேஷன் இருப்பாரு, ஆதன்ல வந்து அவர் சீனியர் ரிப்போர்ட்டரு, அவருக்கு அனுப்புங்க, அவர் உங்களுக்கு அட்டாச் பண்ணாதான் இது எது. ஏன் சார் நான் என்ன கேட்குறேன், உனக்கு வந்து வேரியஸ் லெவல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ வந்து இந்த லேப்ல கொடுன்னு சொல்லு, அந்த லேப். நான் என்ன கேட்குறேன், சந்திரபாபு நாயுடு சார் ஒரே ஒரு குஜராத் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாருன்னு ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் நீங்க நம்புறீங்களா? இந்நேரம் ஒரு 2-3 ரிப்போர்ட் எடுத்து வெளியே போட்டுருக்கணுங்க, வேகமா வச்சிருக்காருங்க, அவர் வச்சிருப்பாருங்க. நான் என்ன சொல்றேன், எப்பவுமே எங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு எல்லா லெவல்லையும் போறச்ச, ஒரு டிஃபெண்ட் பண்றச்ச எல்லா எவிடன்ஸும் தூக்கி டம்முன்னு போட்டுற முடியாது.
அதுக்கு எல்லா லெவல்லையும் அவங்க வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. எப்பயுமே ஆஸ்திரம் எப்படி வைப்பாங்கன்னா பொறுமையாக தான் வச்சுப்பாங்க. நீ எல்லாத்தையும் போடுன்னு வாங்க. போட்ட பிறகுதான் போலீஸ்காரங்க இப்போ ஒருத்தரை இது பண்ணுறாங்கன்னா போலீஸ் வந்து எல்லா எவிடன்ஸும் அவங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ இந்த டைம்ல அங்கே இருந்தியாப்பான்னா நான் இல்லைன்னுவான் அக்யூஸ்டு. ஓ இல்லையாப்பா யோசிச்சு சொல்லுப்பான் தான்வாங்க. இல்லையாப்பா அப்படியாப்பான்ட்டு இது ஒரு ஆளை வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இவரை தெரியுமா தெரியாதான்னு, இவரை இந்த இடத்துல பாத்தியான்னு எல்லா எவிடன்ஸும் கொஞ்சம் போலீஸ்க்கு எடுத்தோன்னே தூக்கி போடாது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த அலிகேஷனில் என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ குஜராத் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் அண்ட் சி. நான் என்ன கேட்குறேன், ஒன்றுமே இல்லை, இவ்வளோ பெரிய இது வந்தோன்னே ஆமாம் தப்புன்னு சொல்கிறது தான் மனிதாபிமானம். இதே வந்து ஒரு முஸ்லீம் இதில் வந்து ஒரு தப்பு நடந்தது, செல்வி வந்து இல்லை அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதை கடந்து போங்கன்னு எவனாவது நான் பேசுவேனா? நான் பேச மாட்டேன். ஏன்னா என்னுடைய அந்த மதத்தில் இருக்கணும்னு என் சகோதரி தான் முதல்ல குரல் நான் தான் கொடுப்பேன். அப்போ என்ன பண்ணோம், எங்களுடைய நம்பிக்கை சார். இல்ல உணர்வுகளை எல்லாரும் மதிக்கணும் சார், மதிக்கிறாங்க சார். நான் என்ன கேட்குறேன், சேலத்துலேருந்து ஒரு குரல் இருக்குது, நல்லா லட்டு சாப்பிட்டியா இப்படியா பேசுவேன்? யாரோ பேசுறதெல்லாம் நீங்க அது எப்படி? அதை நீங்க போடுறீங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் லட்டு பெருமாள்து லட்டு பிரசாதம் எங்கள் தெய்வ பிரசாதம் சார், லட்டு தான் சாப்பிடுவோம். நான் என்ன கேட்குறேன், அதே போல் மற்றவங்க மதத்துலேயோ மற்ற மிருகத்தையோ நான் எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கிறது தான். நான் என்ன கேட்குறேன், என் உணவு முறையில் உனக்கு ரைட்ஸ் கிடையாது, உன் சுதந்திரம் உன் மூக்கு வரைக்கும் தான். நான் என்ன சாப்பிட்றேன்றது உனக்கு சுதந்திரம் கிடையாது. அது எல்லா மதத்துக்கும் சமம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அதை வந்து அதை பிஜேபின்ற அரசியல் கட்சியில் இருக்கிற நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. அவங்கவுங்க உடையா இருக்கட்டும், அவங்க உண்ணக்கூடிய உணவா இருக்கட்டும். பாருங்க, இப்ப கூட சொல்றீங்கல்ல, ஒரு கட்சியில இருக்க ஒருத்தர் 2 பேர் பண்ற தப்புக்கு எல்லாமே கட்சி மொத்தமா உள்ள வராது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து 6வது அறிவோட தான் உட்கார்ந்துருக்கிறோம். சரி, நான் என்ன கேட்கிறேன், அதே தான் மற்ற மதத்தினர் இருக்கும், அதே போலதான் மற்ற மதத்தினருக்கும். சரி, நம்மளுடைய தெய்வ வழிபாட்டை குறை சொல்றது, அவங்க தெய்வத்தை தூக்கி பிடிக்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இல்ல அப்படி இதில் கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னா இது எதற்காக இதை செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். சிலவங்களுக்கு வந்து அந்த வக்ர புத்தி இருக்கும், அது விசாரணை தெரியும். இல்ல இதெல்லாம் இத போயிட்டு இப்படி வந்து கோடிக்கணக்கான மக்கள் வழிபடக்கூடிய புனிதமாக கருதக்கூடிய ஒரு கோயில் வழிபாட்டுல ஒரு பிரசாதத்திலே அந்த வேலையை பண்ணிருப்பாங்க. அந்த வக்கரத்தை பிரசாதத்தை தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதை டேமேஜ் நீங்க ஒரு குறைந்தபட்சம் நம்ம மனிதனுடைய ஒரு தர்மத்துல தான் ஃபர்ஸ்ட் சேஷ்ட பண்ணுவாங்க. இல்ல இது பெரிய பிரச்சனை. இது சரி வரட்டும், இதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க மேல தான வரும். ஒரு ஆக்சிடென்ட்டா கூட இருக்கலாமோ அப்படின்ற ஒரு பார்வையை கூட வைக்கலாம். ஆக்சிடென்ட் எப்படி வரும்? ஒரு நிறுவனம் தவறுதெல்லாம் நடந்தது, ஏதோ ஒண்ணு அதான் நடக்கலன்னு தான மிஸ்டேக் பை மிஸ்டேக் இருக்கு. நடந்ததா இல்லையானு வரும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல. நீங்களும் உறுதிப்படுத்திட்டீங்களேங்க, ஏறக்குறைய அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இது தவறு நடந்துருச்சுன்றீங்களே. தவறு நடந்துச்சுன்னா எப்படி ஏத்துப்பீங்களா? கோர்ட்டு கிடையாதா? எல்லாமே கிடையாதா? நீங்களாம் டிக்ளேர் பண்றீங்களே. நீங்க ஒருத்தர் ஆதன் மாதேஷ் வந்து நீ செல்வி நீ இப்படிதான் நான் அப்படியே பயந்து போயிடணுமா? உங்க சேனல்ல உட்காந்துக்கின்னு நீங்க யாராவது ஒரு விஷயத்துல இந்த அமைச்சர் துட்டு வாங்கினாருன்னா உடனே எல்லாமே முடிஞ்சிடுமா? சொல்லுங்க எனக்கு. சரி, யாராவது உங்க சேனல்ல வந்து ஒருத்தர் உட்கார்ந்துன்னு இவர் இந்த ஊழல் பண்ணார் நானே சொல்றேன் ஒருத்தர்னா உடனே எல்லாமே டிக்ளேர் ஆயிட்டு கதையை முடிச்சிருவீங்களா? நான் இன்னொரு விஷயம், பொலிட்டிக்கலா ஷூட்ன்றது எல்லாருக்கும் இருக்கு. ரைட், பொலிட்டிக்கலா இதை வந்து சந்திரபாபு நாயுடுனுடைய பார்ட்டியும் பவன் கல்யாண் அதே போல பிஜேபியும் இதை அணுகுறாங்க அப்படின்றாங்க. எப்படியாவது ஜெகன்மோகன் ரெட்டியை சிறுமைப்படுத்திடணும், அவர் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்றத ஒரு கட்டமைக்கணும். அப்படி தொடர்ச்சியா சந்திரபாபு நாயுடு இந்த வேலையை பண்ணிட்டார். அதனுடைய ஒரு இதுதான் இது, அதனுடைய அரசியல் தான் கிடையாது. இந்த இது வந்து ஒரு விஷயம் கேளுங்க, அவர் சிஎம்ஆ இருந்த காலத்துல இது நடந்தது, நடக்கலன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? நீ எங்களுக்கு பதில் சொல். விளக்கம் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன ப்ரூஃப் என்ன பண்ணணும்? முடிஞ்சிச்சா? எல்லா லெவல்லையும் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். அவங்க ஒரு டாக்குமெண்ட் நடந்திருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து ரெக்கார்ட்ல இருக்கும். சரி, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? இல்ல சார், அந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி கோவில் அறங்காவலர்கள், நிர்வாகிகள், அவங்க எல்லாம் உண்மையாவே அவங்க அந்த அந்த மதத்தை பின்பற்றி அதை வந்து ஃபாலோ பண்ணி அதுல ரொம்ப ரொம்ப ஒரு இதுல டீப்பா இருக்கிற ஒருத்தரை தானே நியமிப்பாங்க. அது இல்லைன்றது தானே குற்றச்சாட்டு. அதுதானே ஜெகன்மோகனுடைய ப்ராப்ளம். என்ன அந்த மாதிரி ஒரு மதத்தை வந்து அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய விஷயத்த கேலியும் கிண்டலும் ஆக்கக்கூடிய ஆளுங்களை போட்டதா தானே குற்றச்சாட்டு. இதெல்லாம் யார் பதில் சொல்லணும்? ஏன் போட்ட? அதுக்கு உண்டான தண்டனை அனுப்பிவி.
அதான மேட்ரு. அதாவது நீ போட்டுட்டு விட்டுட்ட, அதனால அவங்க பண்ண மிக்சிங்க்கு யார் பதில்? இன்னைக்கு மக்கள்கிட்ட யாருக்கு செல்வாக்கு போச்சு? நிர்வாக அதிகாரியோ அரங்காவலரையோ அங்க இருக்கிற 4 பேருக்கு தெரியுமா சார்? தமிழ்நாடே மொத்தமா கொண்டு போய் கொட்டிட்டு கிடக்குறாங்க திருப்பதியில. ஜெகன்மோகன் ரெட்டி இல்ல இல்ல இந்தியாவே கொட்டுது சார். இந்தியாவே கொட்டுதுங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது இதுல போய் விளையாடுவாங்களா? என்னங்க இது? ஏன் இது உங்களுக்கு- ஏன் நீங்க ஏன் பள்ளிய வேகமா நீங்க ஒரு அட்வொகேட் அதுக்குள்ளே நீங்க தீர்ப்பு எழுதுறீங்க? நான் எழுதவே இல்லையே. நான் இப்போதைக்கு உங்களுக்கு தான் சொல்றேன். அவங்களுக்கு வேரியஸ் ஆப்பரன்சூட்டி இருக்குன்னு சொல்லக்கூடியவனே நான் தான். இதில் சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னா இதை வந்து உண்மையாவே களை எடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு அறைக்குள்ளார உட்காந்து கூட பேசிருக்கலாம். அதுக்குள்ள மீடியாவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய தேவை ஏன் எழுது? இதை ஏன் அரசியலா அணுகிறாரு சந்திரபாபு? திருப்பதி லட்டுல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தா அதை கடந்து போகணும், கண்டுக்க கூடாது, ஒண்ணுமே கண்டுக்க கூடாது. ஆனா ஒரு கேக்குக்குள்ள ஏதாவது நடந்தா அதை உலகம் முழுவதும் பேசணும். ஒரு நோம்பு கஞ்சியில் ஏதாவது பண்ணா அது பேசணும். ஏங்க எந்த மதத்தில் நடந்தாலும் தப்பு தப்பு தானுங்க. எந்த மதத்துல எவன் வந்து அந்த மத நம்பிக்கைக்கு கெடுக்கிறதுக்கு யார் பண்ணாலும் தப்பு தானேங்க. அதுல என்னங்க இருக்கு? இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏங்க பிரிக்கிறீங்க? நீங்க ஏங்க பிரிக்கிறீங்க? முதல்ல ஜெகன்மோகன் ரெட்டியை கிறிஸ்துவரா அப்படி பார்த்ததும் நீங்க என்ன பேசணும்? ஒரு நெறியாளராக இருந்தா இல்ல சார் விசாரணை நடக்கட்டும், அந்த விசாரணை வரட்டும். அவங்களுக்கு நான் இப்ப கூட சொல்றேனே, நான் வந்து ஜெகன்மோகன் சாருடைய லாயரா தான் பேசுறேன். அவங்களுக்கு வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு, எல்லா கதவுகளும் இருக்கு. லோயர் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அது இல்லாம கான்ஸ்டிடியூட் அத்தாரிட்டிஸ் இருக்கு. எல்லா லெவலையும் அவங்க கொண்டு போட்டாங்க. அதற்கான தேவை இல்லைன்னு ஜெகன்மோகன் பேட்டியில சொல்லிட்டாரு. அதெல்லாம் கொண்டு போயிருக்காரு. அப்ப ஏன் கோர்ட்டுக்கு போனாரு? அப்ப ஏன் கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் கேட்டு? இது மிகப்பெரிய அவரை சீண்டி பாக்குற விஷயம். அவரை தன்னை நிரூபிச்சாங்க. அவர் தான் புனிதர்ல. ஆமா புனிதர் தான். புனிதர்னா வாய மூடின்னு இருக்கணும்ல. ஏன் கோர்ட்டுக்கு கதவை தட்டுறாரு? அவருக்கு இருக்குல்ல அப்புறம் சுட்டி. அவர் ஏன் கோர்ட்டுக்கு கதவை தட்டாருன்னு நான் செல்வி கேட்டா அயோக்கியத்தானே சார். அவரை நிரூபிக்கிறதுக்கு எல்லா ரூபத்திலையும் போனோம் சார். சரி, அது சப்போஸ் அதுல வந்து தப்பு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஜெகன்மோகன் சார் தான் நான் பொறுப்புன்னு நான் சொல்லலை இன்னைக்கு வரைக்கும். சரி, நான் என்ன சொல்றேன், நான் போட்ட ஆளுங்களால இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கா, இந்த ஒட்டுமொத்த தப்புக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி இந்து சமூகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். இல்ல கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. நான் அதுதானே சொல்றேன். இப்ப கூட நான் என்ன சொல்றேன், நீங்க தான் ஜெகன்மோகன் ரெட்டியை குத்தம் சொல்றீங்க, நான் சொல்லல. நான் இப்ப கூட என்ன சொல்றேன், அவருடைய லாயரை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவருடைய லாயரா இல்ல, நீங்க நிரூபிங்கன்றீங்க, அவரை நிரூபிக்கணும்ன்றீங்க சார். இதுதான் சார் மேட்டர். இன்கம் டாக்ஸ் உடைய ப்ராப்ளம், இன்கம் டாக்ஸ் உடைய கேஸ் உடைய மூவ்மெண்ட் தெரியுமா? தெரியல. உங்க மேல ஏதாவது ஒரு அலிகேஷன் இன்கம் டாக்ஸ் ஆபீஷியல்ஸ் போட்டு விட்டு போடுவாங்க. சரி, ஆனா நாம் ஒண்ணுமே இல்லைன்றது யார் நிரூபிக்கணும்? நம்ம தான், நீங்க தான் நிரூபிக்கணும். அது போலதான் இது. ஒரு அலிகேஷன் வந்திருக்கு, நீங்க உங்களுடைய இதுல நடந்ததா இல்லையான்றது நிரூபிக்கிறது யார் பண்ணணும்? அப்படி நடந்துச்சுன்னா ஒட்டு மொத்தத்துக்கும் இல்ல அந்த அதிகாரி தப்பு பண்ணிட்டான், அங்க இருக்கிற சூப்பர்வைசர் தப்பு பண்ணிட்டான்னு தப்பிக்க முடியாது. இது ஒட்டு மொத்தத்துக்கு நடந்ததா? இப்ப கூட ஒண்ணுமே இல்லையே. அந்த கோயிலே என்ன பண்றாங்க, அந்த கோயிலுக்கு முறைப்படி இதுல ஒண்ணு இப்ப யாரையா தலை எடுக்க போறாங்களா? அந்த கோயில்ல வந்து இனி வந்து நான் என்ன சொல்றோம், எல்லா இனிமேல் மோடி சொல்றது பிஜேபி சொல்றது கேட்கணும். அப்படி வரணும். இது நான் அப்படி வரல. நான் என்ன சொல்றேன், இல்ல அதுக்காக தான் இந்த பிளான்ன்றாங்க. வந்து எல்லா லெவல்லையும் இப்ப கூட உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த திருப்பதி நடக்குதா, வெறும் பால் மட்டும் பார்க்காதீங்க, பூக்களுக்கு வரையும் அங்க வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பூ வருது டெய்லி. அது வந்து ஒரு மக்கள் டொனேட் பண்றான், ஒரு ஊர்ல இருந்து வருது. அந்த பூக்களுடைய தரம் கூட, அந்த பூக்களுக்கு ஏன்னா கான்ட்ராக்ட் மூலியமா தான். திருப்பதியில ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பூ அலங்காரம் பண்ணா நீங்க எடுத்துன்னு போக முடியாது. அங்க இருக்கிற கான்ட்ராக்ட் கிட்ட தான் நீங்க 10 லட்ச ரூபாய் கட்டினா தான் அவன் அலங்காரம் பண்ணுவான். ஸோ அந்த அலங்காரத்திலேயே கூட ஊழல் வரக்கூடாதுக்கு அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க. அந்த பூவை பரிசோதிக்கிறதுக்கு ஒரு கூட வைங்க, முந்திரியை பரிசோதிக்கிறதுக்கு கூட வைங்க, கற்கண்டை பரிசோதிக்கிறதுக்கு கூட வைங்க, சந்தனம் பரிசோதிக்கிறதுக்கு கூட வைங்க. துட்டு இருக்குல்ல சார், இது ஜவு மாதிரி இழுக்குறீங்க அந்த பிரச்சனையை. துட்டு இருக்குல்ல, இன்னும் எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணுங்க, சோதனைக்கு உட்படுத்துங்க. மக்களுக்கு போதல என்ன கோவில்ல டேக் ஓவர் பண்ணணும் அதே போலதான் பஞ்சாமிர்தத்துக்கு இல்ல சார், இதை அரசியல் ரீதியா டேக் ஓவர் பண்றதுக்கான முயற்சியா சார்? சொல்றேன், எல்லாத்துக்கும் நீங்க தேவஸ்தானத்துல இப்போ இதே வந்து நீங்க சுத்தமான நெய் கொடுக்கறதுக்கு ஏன் அங்க ஒரு 20,000 மாடு வந்து திருப்பதி தேவஸ்தானத்தால பராமரிக்க முடியாதா? நீண்ட காலமா இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஐநாவரம் சென்னையில பிஞ்சிரா போல்னு பேரு, பிஞ்சிரா போல், ஒரு குஜராத்தி ட்ரஸ்டி 14 ஏக்கர் ஃப்ரீயா தானம் கொடுத்து 2876 மாடு வச்சிருக்காங்க. எவ்வளோ? 2876 மாடு. போய் பாருங்க, மாட்டு கொட்டாக எப்படி இருக்கும்னா கண்ணாடி மாதிரி பளிங்கு மாதிரி இருக்கும்.
அந்த மாற்றத்துக்கு தீவனம் வந்து நீங்க எடுத்து உங்க கையால கொடுக்கலாம். அழகா வந்து ஒண்ணு உங்களை கடிக்கிறதோ இது இல்லாம நக்கி சாப்பிட்டுட்டு போவோம். ஒரு சாதாரண ஒரு சமூக அமைப்பு அதுல ஒரு 10 பேர் சேர்ந்து 2876 மாடுகளை வந்து கம்பீரமா நடத்துறாங்க. இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு, ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் பாடி, இத்தனை லட்ச கோடிக்கணக்கான பக்தர்கள் கொடுக்கறது. அத்தனை ஒரு பக்தரே வந்து ஒரே ஒரு பக்தர் 10 பக்தர் சேர்ந்தாவே 20,000 மாடுக்கு உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் நீங்க பண்ணுங்கன்னு அவன் துட்டு கொடுத்துட்டு போவான். ஆனா எதுவுமே பண்ண மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க. வருமானம் மட்டும் வரணும். திருப்பதியில் நான் என்ன கேட்கிறேன், இன்னும் அந்த காலத்துல கற்பூரம், பச்சை கற்பூரம், திருப்பதி லட்டு எங்காவது வந்தாவே இந்த பச்சை கற்பூரம் ஸ்மெல்லு வரும். எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இப்போ மிஷின் எது வேணா பண்ணிக்கோ. நான் என்ன சொல்கிறேன், ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுக்கறதுனால நீ உனக்கு இவ்வளோ இது போகிறது குறையாது. அதே போல் நீ விற்கிற லட்டில் கூட 5 ரூபாய் ஏற்றிக்கோ, 10 ரூபாய் ஏற்றிக்கோ. ஏன்னா வேணுன்றவங்களுக்கு, ஏழைங்களுக்கு தான் அந்த ஃப்ரீயாக ஒரு லட்டு கொடுத்துட்டு அவனுக்கு அதுவே போதும். அந்த ஒரு லட்டுன்றது 1 லட்சம் லட்டுக்கு சமம் அவனுக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன வேணுமா பண்ணிக்கோ, ஆனால் மக்களுக்கு தரமான விஷயத்த பிரசாதத்தில் கொடுன்றது திருப்பதிக்கு மட்டும் சொல்ல. நான் எல்லா கோயில்லையும் பணம் வரக்கூடிய கோயிலில் அதே போல் நான் என்ன சொல்கிறேன், எல்லா ஏரியாவில் நான் எப்பவுமே எங்கே போனாலும் அதான் பேசுகிறேன். நவகிரக கோயில்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் தான் இந்த பெருமை இருக்குது. இந்த நவகிரக கோயிலுக்கு போகிறச்ச அந்த போகிற பாதைகளை கொஞ்சம் பெருசு பண்ணி இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்தானா கடகடன் அந்த கோயிலில் ஒரு நவகிரக கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோயிலும் 15 ஏக்கர், 20 ஏக்கர், 30 ஏக்கர், 50 ஏக்கர் இருக்குது. அங்கே ஒரு 100 டாய்லெட் கட்டுறதுல என்ன பிரச்சனை? திருவண்ணாமலை இருக்குது, திருவண்ணாமலையில் 10 லட்சம் பேர் வரான்னு எழுதுறீங்க. நீங்களே வந்து உங்களுடைய ஆதன் டிவைன்ல லைவ் போடுறீங்க. நான் என்ன கேட்குறேன், அத்தனை லட்சம் மக்கள் போகிறான், ஒரு 100 டாய்லெட்னு ஒரு 2 கிலோமீட்டருக்கு போட்டு விட்டா அதை தண்ணி அதை கூட மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிரைவேட் ரெடியா இருக்கா? ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? நான் என்ன கேட்குறேன், HRNC போர்டாக இருக்கட்டும், திருப்பதி தேவஸ்தானமாக இருக்கட்டும், பணம் மட்டும் வேணும் சாமி. ஆனால் மக்களுக்கு ஒன்று வேணும், ஆனால் கூட்டம் குறையக்கூடாது. நம்ம HRNC எல்லாம் நீங்க கொஸ்டின் பண்ணவே முடியாது. சேகர் பாபு ரொம்ப இறங்கி டீப்பா போறாங்க. இப்போ நான் சேகர் பாபு சார் ஏதாவது சொன்னேன்? இல்ல நீங்க, நான் என்ன கேட்குறேன், அங்கே இருக்கிற அதிகாரி, நான் என்ன கேட்குறேன், எல்லாத்துக்கும் ஏன் சார் மினிஸ்டர் போறீங்க? மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு அத்தாரிட்டிஸ். ஆனால் இப்போ உங்க இதில் இருக்கு, உங்க டைரக்டர் சொல்லுவார்ல இந்த இது எடுன்னு. நான் என்ன கேட்குறேன், HRNCயில் ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், EO, அதுக்கு கீழே துக்கடா எல்லாம் இருக்கீங்கல்ல, உட்காந்து போடுங்க. இவ்வளோ லட்சம் மக்கள் வராங்க, இவ்வளோ இது இருக்கு, ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுங்க. ஏன் இப்போ சிஎம் கிட்ட இருக்கிற செக்ரட்டரியோ இல்லை சிஎம் உடைய வீட்டில் இருக்கவங்களோ தெய்வத்தை மதிக்காம இருக்காங்களா? போட்டு ஒரு அப்ரூவல் வாங்குங்க, சந்தோஷமா செய்யுங்க. நான் என்ன கேட்குறேன், எங்களுக்கு விட்டுருங்க. நீங்க வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு செஞ்சா நாங்க மட்டும் என்னங்க பண்ண முடியும்? சரி சார், தவறுகள்ல இருந்து ஒரு சரிப்படுத்தணுன்ற முயற்சியில இதெல்லாம் நீங்க பேசுறீங்களா, அல்லது அரசியல் ரீதியா பாக்குறவங்களுக்கு இதை எதையாவது டேக் ஓவர் பண்றதுக்கு இந்த முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? பொறுத்த வரைக்கும் நீ வந்து, நான் செல்வியா பேசுறேன், நான் ஒரு பக்தனா பேசுறேன், அரசியல்வாதி எல்லாம் ஒரு அரசியலுக்கும் எனக்கு இப்போதைக்கு இதுல எதுவுமே கிடையாது. திருப்பதி வெங்கடாச்சலபதி பக்தனா, நான் எனக்கு வணங்கக்கூடிய பிள்ளையார்பட்டி பக்தனா, ராகவேந்தர் பக்தனா, அங்காளம்மன் பக்தனா, ஒரு சாதாரண மத்தீஸ்வரர் கோயில் பக்தனா பேசுறேன். நான் என்ன கேட்கிறேன், இதை வச்சாவது இனிமேல வந்து இந்த மக்களுக்கு, அந்த காலத்துல தான் இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் செய்யல, நீங்க செய்யுங்க, மன்னரை போல நிலைச்சு பேரோட இருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நாம எடுத்து பேசுறோம், கிருஷ்ணதேவராயர் வந்து அன்னதானத்திற்கு வந்து தங்கத்துல இருக்கக்கூடிய பாத்திரங்களை கொடுத்தாருன்னு இருக்கு, எந்த கல்வெட்டுல இருக்கு. அதே போல உங்க பேரை போட்டு கல்வெட்டு போட்டுக்குங்க, என் பேரை போட சொல்ல, தலைமுறையா இருக்கட்டும். நல்ல கல்வெட்டு கூட சும்மா போடாதீங்க, எல்லாருமே தொடாத மாதிரி பள்ளிங்களை போட்டு பலன்னு வச்சு அதுக்கு லைட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. நான் சந்தோஷமா பாக்குறேன். நான் என்ன சொல்றேன், வர பக்தர்களுக்கு நல்லது பண்ணு. டொனேஷன் எவன் கொடுக்குறானோ, திருப்பதியில சார் 300 ரூபாய் டிக்கெட் கொடுங்க, 10,000 ரூபாய் டிக்கெட் இருக்குல்ல, 10,000 ரூபாய் டிக்கெட், அந்த 10,000 ரூபாய் டிக்கெட் வாங்குற நிலைமை தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க 10,000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டா ஈஸியா தரிசனம் பண்ண. அப்படி கிடையாது. 10,000 ரூபாய் டிக்கெட் வாங்குறோம், ஒரு நாள் முன்னாடி போய் நிக்கணும், ஆதார் கொடுக்கணும், ஐடென்டி கொடுக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், எடுத்துக்கணும். உனக்கு 10,000 ரூபாயும் கொடுத்து ஒரு நாள் முன்னாடி வந்து நீ பண்ற அட்ராசிட்டின்னா, நான் என்ன கேட்குறேன், எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் வந்துருச்சு. உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் 10,000 ரூபாய் பணம் அனுப்பணும்னா இங்கேருந்து 2 நிமிஷத்துல அனுப்பலாம், அமெரிக்காலேருந்து அனுப்பலாம். இன்னைக்கு எல்லாமே வந்துருக்குது, ஆதார் வந்துருக்குது, எல்லாமே வந்துருக்குது, போட்டோ ஐடென்டி வந்துருக்கு. மக்களுக்கு வந்து அவனுங்களுக்கு என்னன்னா, நீ திருப்பதி வரல,
நான் உன்னை நாய் மாதிரி அலைய வைப்பேன். நீ 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, நீ இப்படி தான் வரணும், இப்படி தான் நிற்கணும். இந்த சர்வாதிகார போக்கு இருக்குல்ல, சரி. இது வந்து எதுக்கு? நான் என்ன கேட்குறேன், வர பக்தருக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற பக்தருக்கு நீ கொடு, ஆனால் சாதாரண பக்தனுக்கு ஹெல்ப் பண்ணு. சாதாரண பக்தருக்கு நான் என்ன சொல்கிறேன், திருப்பதியில் உள்ள கியூ நிற்கிற இடத்துல எல்லாம் டாய்லெட் இருக்கு, அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தர்சனத்துக்காக நிற்கக்கூடிய இடத்துல அந்த இதில் ஒரு பாக்ஸில் நல்ல சுத்தமாக பராமரிக்கக்கூடிய டாய்லெட், அதை கூட இன்னும் நல்லா பண்ணு. எல்லாமே நீ நல்லா பண்ணு, பக்தர்களை நல்லது பண்ண. திருப்பதி அன்னதானத்தை பத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தது, சாப்பாடுல எவ்வளவு கேவலமா இருந்ததுன்னு. எதுக்கு இது பண்ற? ஏன் இது மாதிரி பண்ற? எதுக்கு இந்த பாவத்தை சம்பாதிக்கிற? அதான் உனக்கு எல்லாமே இருக்க, நீ என்ன உந்துட்டா போடுற. நான் என்ன கேட்கறது, பக்தர்கள் கொடுக்குற துட்டு தான். பக்தர்கள் இவ்வளவு கொடுக்குறான், ஒரு 20,000 மாடை வச்சு பண்ண முடியாதா? நாட்டு மாடை வச்சு நீ நெய் கறக்க முடியாதா? ஒரு இண்டஸ்ட்ரி பண்ண முடியாதா? அதுல ஒரு 5,000 பேருக்கு வேலை கொடு. ஸோ இந்த பிரச்சனையில இருந்து நிறைய விஷயங்களை சரிப்படுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்குது, சரிப்படுத்தலாம் அப்படின்றீங்க. பண்ணணும். ரைட். நான் வந்து ஜோதிட ரீதியா நான் ஒரு கேள்வி கேட்கணும். இதுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இதற்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா? இன்றைக்கு பெருமாள் பக்தர்கள்லாம் ரொம்ப வேதனையிலும் வருத்தத்தையும் அவங்களே பேசி இது வந்து பேசு பொருளாயிருக்கு. அதாவது ஜோதிட ரீதியா நாங்க பரிகாரம் சொன்னாலும் அங்க எழுதப்படாது. இல்ல நம்ம வீட்லயே ஏதாவது பண்ணலாமான்னு கூட சிலர் கேக்குறாங்க. அதனாலதான் நான் அது கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு நாள் வந்து எல்லாரும் விளக்கேத்துங்கன்னு வாங்க. நான் சொல்றது சனிக்கிழமையை பார்த்து திருப்பதி பெருமாளுக்குனால அங்க வந்து அவங்க வந்து அந்த கோயிலை சுத்தப்படுத்துற நிகழ்ச்சி பண்ற அன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு கோயில் திறப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா அதை வந்து ஒரு நாள் மூடுவாங்க. ஒரு 12 மணி நேரமாவது திருப்பதி கோயிலுக்கு அந்த புனித இதுக்காக அங்க ஒரு யாகம் வளர்த்து பூஜை பண்ணுவாங்க. அதை வந்து அந்த சம்பிரோஷனம் கண்டிப்பா நடக்கும். அது நடக்கிற அன்னைக்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுனுவாங்க. அது அவங்க நம்பிக்கை, எனக்கு அது இல்லை. நீ வந்து கோயிலை புனித பற்றி திறந்தாலும் எது திறந்தாலும் இந்த வேதனை வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு பேசப்படக்கூடிய வேதனையா தான் இது இருக்கும். நடந்திருக்கும் பட்சத்தில் நான் திருப்பி அதை தான் சொல்றேன். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கலைன்னு ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே எனக்கு பெருமாளுக்கு நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நன்றியா இருப்பேன். எனக்கு யாரு நான் நடந்துக்கணும் இதுதான் இருக்கணும்னு நான் வரல. நடக்காம இருந்தாவே இந்து மக்களுக்கும் அந்த நம்பிக்கைக்கும் கிடைச்ச ஒரு சந்தோஷமான்றது தான் நான் கருதுறேன். எஸ், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நிச்சயம் அதற்கு வந்து ஒரு தீர்வு காண வேண்டிய இடத்துல இதுல இருந்தே நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றீங்க. அதே போல அரசியல் ரீதியாக ஏதாவது பார்க்குறேன்னா நான் ஒரு பெருமாள் பக்தராகவே என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் அப்படின்றீங்க. ஆனால் நிறைய பேருடைய பார்வை அரசியல் ரீதியாக அங்கே இருக்குது. சார் எல்லாத்துலேயும் அரசியல் பேச முடியாது சார். நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் இது போல நடந்துச்சேன்னு தான் வருத்தத்தில் இருக்கும். புரியுதுங்களா? நான் வந்து இல்லை இது நாட்டுக்கு தீங்கு அது தீங்குன்னு கூட நான் ஜோசியனா பேசலை. சரி. ஏன்னா நாட்டுக்கு தீங்கு அடுத்த 2030 வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் நான் என்னுடைய கணிப்பு. இதுவும் ஒன்று ஒரு பாட்டு ஏதாவது நான் பஞ்சாங்க ரீதியாக இப்படி ஏதாவது பதிவுகள் இருக்கு. ஏற்கனவே திருப்பதிக்கு எல்லாம் வந்து கெட்ட நேரம் தான் சொல்லியிருக்கேன், உங்களுதுலேயே சொல்லியிருக்கேன், எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். மலை கோயில்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ திருப்பதியும் மலை கோயில் தானே. சரி. ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி எல்லா கோயிலையும் வரும். வட இந்தியாலையும் இது போல பிரச்சனை எல்லாம் வரும். ஏன்னா இது இங்கே தான் வருதுன்னு கிடையாது. நீ எல்லா கோயில்லையும் ஒரு பிரச்சனை இனிமேல லீக் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியது தான் சனி செய்வார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து எல்லா பிரச்சனைகளும் கொண்டு வந்து போடுவார், எல்லா சட்டத்திட்டங்களும் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ரவுடிங் என்கவுண்டரே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஸோ எல்லாமே வந்து தூய்மைப்படுத்தப்படக்கூடிய விஷயமா தான் வரும் ஒன்னொன்னா. ஸோ அடுத்த 2030 அதே போல பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் நான் எப்பத்திலேருந்து சொல்லின்னு தான் வருது, ஆட்சியாளர்களுக்கும் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனுங்களுக்கும் இண்டஸ்ட்ரியல்ஸுக்கும் இவங்களுக்கு எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதிப்பு வந்துன்னு தான் இருக்குன்றேன். அதே போல் அரசியலில் ஓஹோன்னு இருக்கிறவங்க திடீர்னு காணாத போகிறது, திடீர்னு ஒன்றுமே தெரியாதவங்க பெரிய அரசியலுக்கு வரதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும்ன்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல மலைகள் பழக்கம்ன்றது தான் சொல்லியிருக்கேன். மலைகள் பழக்கம்னு எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். கடல் உள்ள வரும் தான், நிலநடுக்கம் தான் கத்தின்னு இருக்கிறேன். நெல்லை வரைக்கும் வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்குது. அது எந்த அளவுக்கு கடுமையாக அடிக்கும்ன்றது, இந்தியா வந்து எந்த அளவுக்கு அந்த நிலநடுக்கத்தில் இமாலய பக்கத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது எப்போ வெடிக்கும்ன்றது தான் பார்க்க தான் போகிறோம். எஸ், நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி செல்வி சார். நன்றி.